பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 13 verse 19. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டும். இதுதான் பிரமாணம். ஆனால் சத்துரு என்ன செய்கிறான்? நாம் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்பது அவனுக்கு தெரியும். ஏனென்றால் நம்மோடு இருக்கிற கிறிஸ்து அவர் ஜெயபலமானவர். அவர் சொன்ன வார்த்தை, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன். ஆகவே அவனுக்கு தெரியும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க வைப்பார்னு. ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆயுதங்களை கொடுத்துருக்கிறார். God has given us weapons to fight against Satan. பிசாசோடு ஜெயிக்கிறதற்கு, யுத்தம் செய்து ஜெயிப்பதற்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், பெலிஸ்தர்கள் எபிரேயர்களிடத்திலே பட்டயங்களும் ஈட்டிகளும் இல்லாதபடிக்கு பார்த்து கொள்ளுகிறார்கள். அந்த பட்டயமும் ஈட்டியையும் நம்ம உண்டு பண்ணணும். பட்டயம் எதை குறிக்கிறது? ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம். ஈட்டி எதை குறிக்கிறது? ஜெபமாகிய ஈட்டி. இந்த வசனமும் இந்த ஜெபமும் பட்டயமும் இந்த ஈட்டியும் தான் சத்துருவோடு கூட நாம் சண்டை செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க முடியும். ஆனால் சத்துரு என்ன செய்கிறான்? இந்த வசனத்தையும் இந்த ஜெபத்தையும் நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்துருவான். நம்மளை ஒரு பிஸி லைஃபுக்குள்ளே வச்சுருப்பான். இது பிசாசினுடைய தந்திரம். எகிப்திலே பாருங்கள், 430 வருஷம் தேவ ஜனங்களை இந்த பட்டயமும் ஈட்டியும் இல்லாமல் செங்கல்லும் சாந்தும் நிலக்கீழும் இதுக்கே அலைய விட்டுட்டுருக்கிறான் பார்வோன். ஏன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா வசனத்தை வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் நம்ம மறந்துடுவோம். இது ரெண்டும் நம்மள்கிட்ட இல்லைன்னா வெள்ளம் போல் அவன் வருவான், பிரச்சனையை தூக்கிட்டு வருவான், நம்ம அதில் அமிழ்ந்து போகிறோம். அவனுக்கு தெரியும் எபிரேயர்களிடத்தில் பட்டயமும் ஈட்டியும் இல்லைன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் தேசம் எங்கிலும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறான் பாருங்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கர்த்தர் நமக்கு ஆவியின் பட்டயத்தை கொடுக்குறாரே, ஊழியக்காரன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே வர்றேனே, இந்த பட்டயத்தை நல்லா ரிசீவ் பண்ணணும், ஜெபிக்கணும், நல்லா ஈட்டி கையில் வச்சுக்கணும். இந்த பகுதியில் வாசிக்கிறோம், இந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அங்கே 22ஆம் வசனம் சொல்லுது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே என்று ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. சவுலும் யோனத்தானும் மாத்திரம் இருந்து அங்கே சண்டை போட்டு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் பாருங்கள், ஜெபிக்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, துதிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் எந்த சபைகளிலே விசுவாசிகளிடத்தில் பட்டயமும் ஈட்டியும் இருக்குதோ அந்த சபை ஜெயிக்கிற சபை. அந்த சபையை பார்த்து பிசாசு நடுங்குவான். அது ஒரு சேனை. இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்கிறேன், சாரோன் பெத்தேகோசே சபையில் இருக்கிற நீங்களும் வேறு யாராகிலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் கையில் பட்டயத்தையும் ஈட்டியையும் நிறையா பிடிங்க. நிறையா வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. மெமரைஸ் த வேர்சஸ். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம், என் சிறு வயதிலிருந்து நான் மனப்பாடம் பண்ண வசனங்கள் தான் இன்றைக்கு ஊழியக்காரனாக இருந்து இந்த வசனங்களெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப உதவி செய்யுது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த வசனத்தை படித்து எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடிஞ்சதோ அவ்வளோ மனப்பாடம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஆகவே போராட்டங்கள் உபத்திரவங்கள் ஊழியத்தில் அதிகமாக வரும்போது அதை ஜெயிப்பதற்கு எனக்குள்ளே இருக்கிறதான வசனங்கள் தான், அதான் ஆவியின் பட்டயம். அதை நல்லா தீட்டி வைங்க. ஜெபம் ஈட்டி பிடிச்சிட்டே இருங்க. நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டும் பொழுது ஈட்டியை பிடிக்கிறவர்களை அதிகமாக ராஜாமத்தில் வச்சான். நைட் நேரத்தில் கர்த்தர் எழுப்புவார், உங்கள் ஆவியை தூண்டுவார். உங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக எழுப்பு, முட்டி போடு, ஜெபம் பண்ணு, டக்குன்னு எழுப்புங்க, ஈட்டியை பிடிச்சிருங்க.
நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஈட்டி பட்டயம் நம்ம கையில் இருக்க 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 சத்துரு தோற்று போவான். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் தருவார். ஜெபிப்போமா? இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தரும்படியாக பட்டயத்தையும் ஈட்டியையும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சத்துரு அது ரெண்டையும் திருட வரும் பொழுது விட்டு கொடுத்துடாதீங்க. தைரியமாக நில்லுங்க. ஜெயம் உங்களுடையது. சத்துருவுக்கு கர்த்தர் தோல்வியை வைத்திருக்கிறார். யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளிலும் ஈட்டியையும் பட்டயத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பிசாசின் தந்திரங்களை எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எந்த முழங்காலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோ அந்த முழங்கால்கள் இன்றைக்கு முடங்கட்டும் ஆண்டவரே. ஈட்டிகள் தீட்டப்படட்டும். நாங்கள் அறங்களை கொடுக்கிறோம். கொல்லனாகிய ஊழியனை நீர் வைத்து உடைய பிள்ளைகளுடைய ஈட்டியையும் பட்டயத்தையும் கர்த்தர் தீட்டி தீட்டி கொடுக்கிறீர். இதை வாங்கி கொள்ளுகிற பிள்ளைகள் அதை பயன்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால மாம்சம் அவர்களை கொல்லாதபடிக்கு, மாம்ச பலவீனம் அவர்களை ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, வசனத்தை மனப்பாடம் பண்ண விடாதபடிக்கு, வேதத்தை ஆராய விடாதபடிக்கு தடுக்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தில் நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். உம்முடைய ஜனங்கள் ஈட்டிகளை பிடிக்கட்டும், பட்டயங்களை எடுக்கட்டும், சத்துருவை ஜெயிக்கட்டும், பெலிஸ்திய ஆவிகளை அவர்கள் முறியடிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் சேனைகளாய் எழும்பட்டும். கர்த்தரே அதை செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யாரையெல்லாம் பட்டயம் பிடிக்கிறவர்களாக, ஈட்டியை பிடிக்கிறவர்களாக வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் பிடித்து கொண்டு நிற்க கர்த்தர் அவருக்கு பலன் தருவீராக. சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே விழித்திருக்க பலன் தருவீராக. இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி அவர்கள் சத்துருவோடு போராடி ஜெயிக்கட்டும் ஆண்டவரே. தேவ தயவு உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். துதி கனம் மகிமையாவற்றை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.